மேஷராசி அன்பர்களே, சந்திரனுடைய சஞ்சாரமானது உங்களுடைய தனாதிபதி சப்தமாதிபதியான சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலே சஞ்சரிக்கப் போவதினாலே திடீர் தன வரவுகளும் எதிர்பாராத லாபங்களும் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. மேலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே சந்திர பகவான் அமர்ந்திருப்பது, அதுவும் மட்டுமன்றி அமாவாசை தினத்திலே இந்த சேர்க்கை ஏற்படுவது உங்களுடைய அசாத்திய வெற்றிக்கு காரணமாக அமைகிறது. வாழ்க்கையில் திடீர் திருப்பங்கள் நிகழும் நாளாக, வருமானங்கள் திருப்திகரமாக இருக்கும் நாளாக அமையப்போகிறது. பெண்களுக்கு வளமான வேண்டிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சூழ்நிலைகளும், மாணவர்கள் படிப்பிலே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த நாளிலே பெறுகிறார்கள். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு மிக்க அதிர்ஷ்டமான நாள். ரிஷபராசி என்பர்களே, ராசிநாதனான சுக்கிர பகவானுடைய நட்சத்திரத்திலே சந்திர பகவான் 4ஆம் இடத்திலே சஞ்சரிக்கிறார். வீடு மாற்றம், இடமாற்றம் மற்றும் தொழில் மாற்றம் செய்ய நினைத்தவர்களுக்கு ஏற்ற நாளாக, அது குறித்த சிந்தனை வளர்கின்ற நாளாக, அதற்கான முயற்சிகளெல்லாம் வெற்றி பெறும் நாளாக இருக்கிறது. குடும்பத்திலே வேண்டிய பொருள் ஒன்று வாங்கி மகிழ்வீர்கள். வண்டி வாகன தொழில் செய்வோருக்கு நல்லதொரு ஏற்றமான பலன் காணப்படுகிறது. பெண்களுக்கு வீட்டிலே பாராட்டும், தங்களுடைய திறமைகளுக்கான வெற்றியும் கிடைக்கும். மாணவர்கள் படிப்பிலே சிறந்து விளங்குவதோடு ஆசிரியரிடத்திலே பாராட்டு பெறுவார்கள். தாய் வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் நடக்கும் நாளாக அமைகிறது. மொத்தத்தில் இந்த நாள் உங்கள் திறமையை நிரூபிக்கக்கூடிய ஒரு நாள். மிதுன ராசி நேயர்களே, விரையாதிபதியாக இருக்கிற சுக்கிரனுடைய சாரத்திலே சந்திரன் 3ஆம் இடத்திலே சஞ்சரிக்கப் போகிறார். எடுத்த காரியங்களிலே சற்று தாமதப்படுத்தி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. உங்கள் முயற்சிகள் நீங்கள் நினைத்தபடி வெற்றியடையவில்லையே என்கின்ற ஒரு கலக்கம் இருக்கும். ஆனால் நாளை மாலைக்கு மேலாக உங்கள் முயற்சிகள் சுபமாக முடியும். வருமானங்கள் திருப்திகரமாக இருக்கும். சகோதர வழியிலே சில சச்சரவுகள் ஏற்பட்டு மறையலாம். திடீர் நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. தொழில் ஸ்தானம் விருத்தி அடைந்திருக்கிறது. உங்களுடைய தனஸ்தானம் வலுப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கு வீட்டிலே வேலை பளு அதிகரிக்கும். தேவையற்ற அலைச்சல்கள் பெண்களுக்கு இருக்கலாம். மாணவர்கள் படிப்பிலே சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நாள். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய லாபஸ்தானாதிபதியான சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலே சந்திரன் 2ஆம் இடத்திலே சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசியில் இருக்கிற செவ்வாயினுடைய பலத்தினாலே சில பல சங்கடங்கள் சந்திக்க நேர்ந்தாலும் தனவரவுக்கு குறையில்லாமல் உங்களுக்கு பொருளாதார ஆதாயத்தை அதிகப்படுத்தி கொடுப்பார். தொழில் செய்பவருக்கு வருமானங்கள் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் படிமாற்றம் உண்டாகக்கூடிய சூழ்நிலைகள் காணப்படுகிறது. குடும்ப உறவுகள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகளும், மாணவர்களுக்கு படிப்பிலே நல்லதொரு நிலைமையும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு பொருளாதார ஆதாயங்களை பெற்றுத்தரும் நாளாக அமைகிறது. சிம்மராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலே சஞ்சரிக்கின்ற சூரியனுடைய நிலைமையும் சந்திர பகவானும் சேர்ந்து உங்களுடைய ராசியை வலுப்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள். உங்களுடைய மனம் வலிமைப்படும். எதை முதலிலே செய்ய வேண்டும், எதை பின்னே செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு தீவிர யோசனையிலே இருப்பீர்கள். வெகு நாட்களாக உங்கள் மனதை அரித்து கொண்டிருந்த விஷயத்திற்கு முடிவு காண்பீர்கள். அதில் சில பல இழப்புகளும் உங்களுக்கு இருக்கலாம். தீர்க்க முடியாத பிரச்சனைகளை இன்று தீர்த்து முடித்து வைப்பீர்கள். சமயத்தில் சில பேருக்கு திருத்தலங்களுக்கு செல்லலாம் என்கின்ற எண்ணம் தோன்றும். அங்கே சென்று நம்முடைய மன அமைதியை தேடிக்கொள்ளலாம் என்கின்ற ஒரு மனநிலைமையிலே இந்த நாள் செல்லுகிறது. வருமானங்கள் வேண்டிய அளவுக்கு இருந்தாலும் உங்கள் மனதை மகிழ்விக்கும்படியான வருமானங்கள் இல்லை.
குடும்ப உறவுகளிடத்திலே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மாணவர்கள் படிப்பிலே கவனத்தை சிதறவிடக்கூடாது. பெண்கள் தங்களுடைய கணவன்மாரிடத்திலோ சகோதரிடத்திலோ வாய் வார்த்தைகளை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். தேவையற்ற வாக்குவாதங்கள் தவிர்த்து விடுவது நல்லது. மொத்தத்திலே இந்த நாள் உங்களுக்கு சிந்தனையை வலுப்படுத்த வேண்டிய நாள் ஆகையினாலே எதிலும் சற்று நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். கன்னி ராசி அன்பர்களே, விரயஸ்தானத்திலே சஞ்சரிக்கிற சந்திரன் சுக்கிரனுடைய சாரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். எதிர்பாராத செலவுகளை ஒரு பக்கம் கொடுத்து கொண்டிருந்தாலும் மறுபக்கம் அதற்கு தேவையான பொருளாதார ஆதாயத்தையும் உங்களுக்கு ஈட்டித் தருகிறார். சில பேர் வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் அமைகிறது. இன்னும் ஒரு சிலருக்கு தொழில் மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. புதிய ஒப்பந்தங்கள், கான்ட்ராக்டுகள் போன்றவற்றிற்காக பிரயாணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகளும் காணப்படுகின்றன. பெண்கள் தங்களுடைய வேலையிலே சற்று கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய வேலை பளு அதிகரிக்கிறது என்பதற்காக அதை தள்ளி போடுதல் நல்லது அல்ல. மாணவர்கள் தங்கள் படிப்பிலே சற்று கவனத்தோடு காணப்பட வேண்டும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு அலைச்சலை கொடுத்து பின்பு வெற்றியை கொடுக்கும் நாள். துலாம் ராசி அன்பர்களே, ராசிநாதனான சுக்கிர பகவானுடைய நட்சத்திரத்திலே சந்திர பகவான், அதாவது உங்களுடைய ஜீவனாதிபதி உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்திலே சஞ்சரிக்கப் போகிறார். அதுவும் லாபஸ்தானத்திலே அமாவாசை அன்று சஞ்சரிப்பு உங்களுக்கு அற்புதமான ஒரு சூழ்நிலையை தேடித்தரப்போகிறது. திடீர் வருமானங்கள் ஈட்டித்தரலாம் அல்லது உங்களுடைய புதிய தொழில் முயற்சிகளுக்கு வித்திடலாம். நண்பர்கள் மூலமாக சில புதிய தொழில் முயற்சிகளையும் செய்து அதில் வெற்றியும் காணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பங்குதாரர்களாக சேர்வர்களோடு சற்று இணக்கமாக செல்ல வேண்டிய சூழ்நிலை காணப்படுகிறது. சிலரை வியாபாரம் செய்வர்களுக்கு நல்ல அற்புதமான பலன்கள் காத்திருக்கின்றன. இரும்பு வியாபாரம், துணி வியாபாரம் போன்ற வியாபாரங்கள் செய்வோருக்கு நல்லதொரு பலன் காணப்படுகிறது. மொத்தத்தில் உங்களுடைய ஜீவனத்தின் மூலமாக வருமானங்களை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புடைய நாளாக இந்த நாள் இருக்கிறது. பெண்கள் மன அமைதிக்காக கோயில்களுக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. மாணவர்கள் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். மொத்தத்தில் இந்த நாள் மன அமைதிக்காக தெய்வ பலத்தை நாட வேண்டிய நாளாக இருக்கிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, சந்திர பகவானுடைய சஞ்சாரமானதும் உங்கள் ராசிநாதன் பலமிழந்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையிலும் தெய்வம் ஒன்றே உங்களுக்கு அனுகூலமான பலனை தர வேண்டும். எல்லோரும் கைவிட்டு விட்டார்கள், நமக்கு யார் இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு மனவேதனை இருக்கும். இத்தனை நாளும் நாம் செய்த முயற்சிகளுக்கு பலன் இருக்குமோ இருக்காதோ என்கின்ற ஏக்கம் நீங்கள் உங்கள் குல தெய்வத்தை வழிபட வேண்டியது அவசியம். சில சமயங்களே மனம் வெறுமைப்பட்டு காணப்படும். ஒரு சூன்யமான நிலைமையிலே மனம் காணப்படும். அந்த சமயங்களிலே நீங்கள் தெய்வ பலத்தை தவிர வேறு எதையும் நாடி எந்த உபயோகமும் இல்லை. எதிர்பார்த்திருந்த சில விஷயங்கள் உங்களுக்கு தாமதமாகி போகலாம். ஆனால் கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து சேரும். பெண்கள் தங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மாணவர்களுக்கு படிப்பிலே சிறந்திடக்கூடிய சூழ்நிலை தென்பட்டாலும் ஆசிரியரிடத்திலே சற்று கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு தெய்வ பலத்தினாலே தைரியமூட்டும் நாளாக அமைகிறது. தனுர் ராசி அன்பர்களே, விரையாதிபதியாக இருக்கிற செவ்வாய் பகவான் உங்களுடைய 8ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். சந்திராசிரமம் முடிந்துவிட்டது. சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு லாபாதிபதியாக இருக்கிற சுக்கிரனுடைய சஞ்சாரத்திலே சஞ்சரிப்பதினாலே உங்கள் மன வலிமையை பெருக்கிக் கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. அது மட்டுமல்லாமல் வருமானத்திற்கு திருப்திகரமான ஒரு சூழ்நிலையை தருகிறது. உங்களுடைய பகைவர்களாக நீங்கள் யாரை கருதினீர்களோ அவர்கள் உங்களுக்கு இணக்கமாக வரலாம். சமாதானம் ஆக போகக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. செய்தொழிலே ஏதேனும் மாற்றம் உண்டாக்கி கொள்ளலாமா என்கின்ற எண்ணம் மேலோங்கும். இன்னும் சில பேருக்கு வெளிநாடு செல்லலாம் என்கின்ற ஒரு எண்ணம் இருக்கும்.
அதற்குண்டான முயற்சிகளும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. பெண்களே, உத்தியோகத்திலே உங்களுக்கு நல்ல மாறுதல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்திலே உங்களுக்கு ஆரோக்கியம் சீராகி மனநிலைமையில் நல்லதொரு மாற்றத்தை சந்திப்பீர்கள். மாணவர்களுக்கு படிப்பிலே நன்கு ஒரு கவனம் செல்லக்கூடிய வாய்ப்பும் உண்டு. மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு தொழில் வளர்ச்சியும் மன அமைதியும் பெற வேண்டிய நாள். மகர ராசி என்பர்களே, சப்தமாதிபதியாக இருக்கிற சந்திர பகவான் உங்களுக்கு சிம்ம ராசியிலே சூரியனோடு சேர்ந்து சஞ்சரித்து அமாவாசை யோகத்திலே அமர்ந்திருக்கிறார். வெகு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கிறது. உங்களுடைய ராசிநாதனான சனி பகவான் துலாம் ராசியிலே வக்கரம் பெற்று அமர்ந்திருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே உங்களுக்கு அசாத்திய நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் இருப்பதன் பொருட்டு ஏதேனும் ஒரு புதிய காரியங்களில் இறங்கி சற்று தோல்வி காணுகின்ற ஒரு நிலையும் வரலாம். வெளி இடங்களுக்கு செல்லும் பொழுது சற்று கவனமாக செல்ல வேண்டும். அமாவாசை யோகம் சந்திராஷ்டமத்திலே வருவது சற்று சிரமமான ஒரு சூழ்நிலையை தரும். எந்த முடிவுகளையும் உடனுக்குடன் எடுக்காதீர்கள். வீட்டில் உள்ள பெரியோர்களை அனுசரிங்கள். முடிந்தால் அந்த விஷயத்தை இன்னும் ஒரு 4 நாளைக்கு தள்ளி போடலாம், தவறில்லை. மொத்தத்திலே இந்த நாள் உங்களுக்கு மிக எச்சரிக்கையோடும் தெய்வ பலத்தை வேண்டியும் இருக்க வேண்டிய ஒரு நாள். கும்பராசி என்பர்களே, 7ஆம் இடத்திலே சஞ்சரிக்கிற சந்திர பகவான் அமாவாசை யோகத்திலே சஞ்சரிப்பது உங்களுக்கு மன வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முனையை தருகின்ற நாளாக இருக்கிறது. பிரிந்த கணவன் மனைவியரை ஒன்று கூட்டி வைக்கின்ற நாள், அல்லது அதற்குண்டான முயற்சிகள் எடுக்க வேண்டிய நாள். எதிர்பார்த்திருந்த காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக முடியும். சிறப்பான வருமானங்களை தரக்கூடிய நாளாக இருக்கிறது. வெளியூர் பிரயாணங்கள் மூலமாக எதிர்பார்த்த நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும். சகோதர வழியிலே சில அனுகூலமான பலன்கள் காணப்படுகிறது. தாய் வழியிலே உங்களுக்கு நல்லதொரு வெற்றி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அனுகூலமான பலனை தருவார்கள். பெண்களுக்கு மன வாழ்க்கைக்கு தேவையான வாய்ப்புகள் வந்து சேருகின்ற நாள். மாணவர்கள் படிப்பிலே சிறந்த பாராட்டை பெறக்கூடிய ஒரு நாள். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு அற்புதமான நாள். மீனராசி என்பர்களே, 6ஆம் இடத்திலே சந்திர பகவானுடைய சஞ்சாரம் அமாவாசை யோகத்திலே அமைவதினாலே உங்களுடைய ஆரோக்கியத்திலே சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது மிக அவசியம். மனக்குழப்பங்கள் அதிகரித்தாலும் அதன் பொருட்டு நீங்கள் செய்கின்ற செயல்கள் யாவும் உங்களுக்கு சாதகமாக முடிய வேண்டும் என்றால் சற்று நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். காலையிலே எழுந்ததும் நெல்லிக்கனி சாறு அருந்தி சற்று தியானத்தையும் மேற்கொண்டு விட்டால் இந்த நாள் உங்களுக்கு மிக இனிய நாள் என்று சொல்லலாம். புதிய முயற்சிகளிலே சற்று குழப்பங்கள் காணப்படும். உத்தியோகத்திலே பணிபுரிவர்களுக்கு பணிமாற்றம் இடமாற்றம் உண்டானாலும் அவற்றின் மூலம் உங்களுக்கு அலைச்சலும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. உங்களுடைய மேல் அதிகாரிகளிலே சற்று எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். பெண்களே, வீட்டிலே சற்று கவனமாக இருங்கள். குடும்ப உறவுகள் தான் உங்களுக்கு முக்கியம். அவர்களை அனுசரித்து செல்லுங்கள். மாணவர்களுக்கு படிப்பிலே மிக்க கவனம் தேவை. மொத்தத்தில் இந்த நாள் உங்கள் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டிய